பெரியோர்களே, நாம் எதையோ சிந்திச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து யோசிக்க போகிறது என்ன அப்படின்னா, எல்லாம் குடும்பமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம்ல, அப்படியே ஒரு பார்வை பார்க்குறோம். குடும்பத்தை ஒரு பார்வை பார்த்து நம்ம குடும்பத்தை நடத்துறதுல புத்திசாலித்தனமாக நடத்தணும். அதுவும் அதில் அதிகமான திறமைப்படுத்தாளிகள், அல்லது இப்படி வச்சுக்கோமே, குடும்பத்தை நடத்துவதில் புத்திசாலிகள். சுருக்கமாக, அன்றைக்கு இருந்த பெண்களா இன்றைக்கு இருக்கிற பெண்களா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்து அதில் ஒரு முடிவு யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் பெண்களை இப்படி நம்ம சொல்கிறோம்னா, குடும்பத்தினுடைய கண்ணு நம்ம குடும்பங்களுக்கு அவளால் தான் எல்லாம், அவளால் தான் எல்லாம்னா. அவள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, குடும்பம் நடக்காது. பெண்ணில் பெருந்தக்க யாவுல நம்ம பெரியவர் திருவள்ளுவர். என்னடா அதை விட பெரிய விஷயம் என்னடா இருக்கு? பெண்ணில் பெருந்தக்க யாவுல. இப்போ பெண்ணுன்னா அவ்வளவு பெரிய விஷயம். அது அவள் தான் அந்த தேர் சக்கரத்தினுடைய ரொம்ப முக்கியமான உருப்படி. அதனாலே நம்முடைய குடும்பங்களை நடத்துவதில் புத்திசாலிகள் அன்றைய பெண்களா இன்றைய பெண்களா? அன்றைக்கு இருந்த பெண்கள் தான் புத்திசாலிகள்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் ஒரு 3 பேர். தம்பி ராம்குமார் இந்த பக்கம் கொஞ்சம் தாடி கட்டி வச்சிருக்கிறார். ஒரு வேளை வீட்டு கவலையாக இருந்தாலும் இருக்கலாம். அவர் இன்றைக்கு இல்லைங்க, அன்றைக்கு இருந்த பெண்கள் தான் புத்திசாலிகள் குடும்பத்தை நடத்துவதில் என்று சொல்லுவதற்கு ஒரு நல்ல இளந்தலைமுறை நல்ல பேச்சாளர் வந்திருக்கார். அவரோட சேர்ந்து பேசுறதுக்கு அந்த பக்கம் நம்ம கவிதா ஜவஹர் அவங்களும் சொல்கிறாங்க, இன்னைக்கு என்னங்க இருக்கு, அவங்களையும் சேர்த்துக்கிட்டு தான். என்னையே வச்சுக்கங்க, எங்கள் பாட்டி பூட்டிக்கு இருந்த திறமை எங்களுக்கு இல்லைங்க, அவங்க தாங்க புத்திசாலி. அவங்க கடைசியில் ஒரு ஆள் இருக்கார் பாருங்க, அவர் யாரை என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு? அவர் சொல்கிறாரு, ஒன்றும் நடக்காது காரியம், அன்றைக்கு தான் திறமை புத்திசாலித்தனம். அதனால் இந்த 3 பேரும் அன்றைய பெண்கள் நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு 3 பேர், ஜெயஸ்ரீ மாறன், அவங்க திரைப்பட பாடல் எழுதுறவங்க. அவங்க பேச்ச நான் கேட்டிருக்கிறேன், நல்லா பேசுவாங்க. அந்த பக்கத்தில் அடுத்து பேசுகிற போகிறது நம்ம அனுகிரகா, ரொம்ப திறம்பட பேசுவாங்க அவங்களும். கடைசியாக நம்ம பாரதி பாஸ்கர். ஆக திறமையான அணி இறங்கியிருக்கு. இப்போது குடும்பத்தை நடத்துவதில் புத்திசாலிகள் அன்றைய பெண்களே என்ற அணி தொடங்குகிறது. ராம்குமார் அவர்கள் இப்போது தொடங்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, உங்களுக்கு பூமரங்கள்னா என்னன்னு தெரியுமா ஐயா? இப்போ நான் ஒரு 15 வருஷமாக ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 36 வயசு தான், அது சின்ன பையன். ஆனால் இப்போது ஐடியில் புதுசாக வர்ற ஒருத்தவங்ககிட்ட போய் இப்படி தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பூமரங்கு. ஆனால் இந்த உலகமே எங்கள் 3 பேரையும் பூமர்னு சொன்னாலும் பரவாயில்ல, நல்லதை எடுத்து சொல்லணும்னு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போது அந்த அணியை பார்க்கையில் எனக்கு மற்ற 2 பேர் கூட பரவாயில்லைங்கய்யா. ஆனால் பாரதி மேடம் என்ன, நான்லாம் உங்களை பார்த்து வளர்ந்த பையன். நீங்களே ஒரு 60s கிட், அந்த காலத்து ஆள். எத்தனையோ மேடைகளில் உங்கள் அம்மாவை அத்தையெல்லாம் பற்றி பேசி நானே கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எதிராகவே அந்த சைடு உட்காந்துருக்கீங்களோன்னு எனக்கு உளமாறவே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. அப்போ இப்படி தட்டினா வீட்டுக்கே மளிகை ஜாமான் வந்துடுது, அப்படி தட்டினா வீட்டுக்கே சாப்பாடு வந்துடுது, நினச்சா கேபு, போக வர காரு. ஆனால் இது எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் 500 ரூபா 1000 ரூபா இருக்குமா, குடும்ப வருமானம் அவ்வளோதான் இருக்கும். அதுக்குள்ளே குடும்பத்தில் யாருக்கு என்ன தேவை தேவையில்லைன்றதெல்லாம் கரெக்டாக பார்த்து எல்லாரையும் ஒரு சந்தோஷமாக. விலைவாசி குறைச்சா இருந்துச்சு இருந்தாலும் இன்னைக்கு செலவழிக்கிறது ஜாஸ்தியாக தானே இருக்குது.
அதுலயே கொஞ்சம் சிக்கனம் பிடிச்சி கடனே இல்லாம வீடு கட்டுவாங்க. இன்னைக்கு கடனே இல்லாம யாராவது வீடு கட்டுறாங்களான்னு சொல்லுங்க. சிறுவாடு வச்சு சிறுவாடு வச்சு இது இது இல்லையா புத்திசாலித்தனம்? நம்ம இன்னைக்கு வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். இதெல்லாம் அந்த காலத்தில் அம்மாக்கள் வீட்டுக்குள்ளேயே செஞ்சுருக்காங்க எவ்வளோ விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு செல்ஃபோன் இல்லைன்னா இந்த காலத்தில் பெண்களால் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. நான் வந்து நேரில் பார்த்த ஒரு சம்பவத்தையே நான் சொல்கிறேன். நான் திருநெல்வேலியிலேருந்து ஒரு தடவை சென்னைக்கு ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எதிர்த்த சீட்டில் ஒரு இந்த காலத்து பெண் உட்காந்துருக்காங்க, கூட ஒரு குழந்தை. அந்த அம்மாவை வந்து அந்த குழந்தை அரிச்சுக்கிட்டே இருக்கு, அம்மா அம்மான்னு கூப்பிடுது. ஆனால் அவங்க வந்து மொபைலை வச்சு நோண்டுறது பார்க்குறது இதுலேயே இருக்காங்களே, எவ்வளோ குழந்தைய கண்டுக்கிறவே இல்லை. ட்ரெயின் கோயில்பட்டியை தாண்டி வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஃபோனை சீட்டில் வச்சுட்டு ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு அந்த தண்ணி பாட்டிலை கசக்கி ஜன்னல் வழியாக வெளியே போட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த குழந்தை செல்ஃபோனை தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே போட்டுருச்சு. இது நடந்துருச்சு. ஆனால் பிரச்சனை அங்கே முடியலை, அங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த அம்மாவுக்கு, அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுக்கார நம்பர் தெரியல, அவங்க அம்மா நம்பர் தெரியல, அப்பா நம்பர் தெரியல, ஒரு நம்பர் கூட மனப்பாடமாக தெரியல. முன்னாடிலாம் எங்கள் அம்மா ஒரு 100 நம்பர் மனப்பாடமாக மண்டையிலே வச்சுருப்பாங்க. தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அது எது. அப்போ யோசிச்சு பாருங்க, எது புத்திசாலித்தனம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நீங்கள் ஃபோன் நம்பர் கூட ஞாபகம் வைக்க வேண்டாம், உங்கள் ஃபோனை எங்கே வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ எது புத்திசாலித்தனம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பெண்கள் வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாதுன்னு அடக்குமுறையெல்லாம் இருந்த அந்த காலத்தில் சில அம்மாக்கள், இல்லை நாங்களும் படிக்கணும், நாங்களும் வேலைக்கு போகணும், நாங்களும் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணணும், தட்டி தட்டி உடச்சி மேலே வந்திருப்பாங்கல்ல. அவங்க போட்டு கொடுத்த கோட்டில் தானே இன்னைக்கு நீங்கள் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நன்றியோட இருங்கம்மா. ஆமாம், நன்றியோட. இப்போ எல்லாரும் பண்ற ஒரு விஷயத்தை நீங்களும் பண்றது புத்திசாலித்தனமா, இல்ல யாருமே பண்ணாதது அந்த காலத்துல பண்ணாங்களே அது புத்திசாலித்தனமா? நம்ம அதை சொல்லுங்க. அந்த காலத்துல ஒரு அம்மா 5 பிள்ளைய வளர்த்துச்சு. இப்ப ஒரு பிள்ளைக்கு அம்மா, அம்மா, அம்மாவோட பெரியம்மா, பெரியம்மாவோட சின்னம்மான்னு 5 பேர் தேவைப்படுறாங்க. ஐயா, ஒரு வாய் சாப்பாடு ஊட்ட முடியாதுங்க ஐயா, இப்படியே வச்சிருக்கும் பிள்ளை வாய, ஒரு வாய் ஊட்ட முடியாது. அப்ப மட்டும் அல்ல, இப்பவும் குடும்பத்தை புத்திசாலித்தனமாக வழிநடத்துவது அந்த கால பெண்களே என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கு, இதுல நீங்க ஆட்டம் அடிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வசதி வாய்ப்புகள் ஏதும் இல்லாத காலத்துல புத்திசாலித்தனமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுல நடத்தினாயா எங்க தாயே. அது மட்டும் இல்லை, அடக்குமுறைகள் இருந்த காலம். பெரியவங்க வந்தாங்கன்னா வெளியே வரக்கூடாது, சேலை ஒழுங்காக கட்டணும், படிக்க போகக்கூடாது. எத்தனை அடக்குமுறை! இத்தனையும் மீறி புத்திசாலித்தனமா இருந்தாயா? அதுதானையா பெரிய விஷயம். சரியான பிடிச்சிருக்காரு இந்த பக்கத்து கட்சி. கொஞ்சம் என்ன செய்ய கஷ்டம்தான். ஆனாலும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொல்லியா கொடுக்கணும், நம்ம சொல்லி கொடுக்கணுமா? வாங்க. அதாவதுயா, குடும்பத்தை சிறப்பா நிர்வாகம் பண்றது அந்த கால பெண்களா இல்ல இந்த கால பெண்களா? புத்திசாலித்தனமா. புத்திசாலித்தனமா. இந்த மாதிரி ஒரு தலைப்பை பேசிட்டு இருக்கும் பொழுது நான் திடீர்னு வந்து நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்று தின்னு பாரு பண்ணுன்னு சம்பந்தமே இல்லாம பேசினா எப்படி இருக்கும்? நல்லா சக்கரை பொங்கலுக்கு சுட சுட சாம்பார் ஊத்துன மாதிரி ரொம்ப கேவலமா இருக்காது? அதே மாதிரிதான் குடும்பத்தை சிறப்பா நிர்வாகம் பண்றது, புத்திசாலித்தனமா நிர்வாகம் பண்றது, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் அந்த கால பெண்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு சம்பந்தப்படுத்திட்டு ஒரு 3 பேரு நல்லா சலவைக்கு கொடுத்து வாங்கின சட்டை மாதிரி நல்லா ரைஸா வந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு முன்னாடி ராம் பேசினாரு, நல்லா ஃபுல் ஃபார்ம்ல தான் பேசிட்டு போயிருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த காலத்துல 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சு எங்க வீட்டு பெண்கள்லாம் வாழ்ந்தாங்க, நீங்கெல்லாம் இப்ப வாழ்வீங்களான்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், உங்க பர்ஸ்ல இருக்கிற காசெல்லாம் இங்க வச்சிருங்க, ஒரு 10 ரூபாய் கொடுக்குறேன், பள்ளிக்கரணை வரைக்கும் போங்க. உங்களால முடியுமா? கண்டிப்பா உங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி கூகுள் பே பண்ணுன்னு கேட்காம இருக்க மாட்டீங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து 100 நம்பரை வந்து மனப்பாடமா சொன்னாங்களாம். ஏன்னா 1லேருந்து 100. அந்த காலத்துல போனே கிடையாது. இங்க வந்து நம்ம கிட்ட இவர் கதை விட்டுட்டு இருக்காரு. அவர் டெலிபோன் சொன்னாருமா. அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படி குடும்பம் நடத்தணும் தெரியுமா? குனிஞ்ச தலை நிமிர மாட்டோம். அதாவது அந்த காலத்துல குனிஞ்சு கோலம் போட்டதெல்லாம் குடும்பம் நடத்தின கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது. கோலம் போடுறது மட்டும் எங்களுக்கு வேலை இல்லை, எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. என்னதாமா அப்படி செய்றீங்க?
தெரிஞ்சுக்கிற ஒரு ஆசை தான். ஒரே நேரத்துல 9 வேலை பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட சல்வார் போட்ட ஸ்பைடர் மேன் நாங்க. ஐயா, எனக்கு அந்த கால பெண்கள் அப்படின்னாலே முதல்ல நினைவுல வர்றது என்ன தெரியுமா? இனிமே லேட்டா வந்தா கட்டாயமா அல்வாவோட தான் வரும். ஏங்க, 1/2 கிலோ அல்வாவை அவர் வாங்கிட்டு வர சொல்லி குடும்பத்துல யாருக்குமே கொடுக்காம ஆட்டையை போட்டதுதான் நீங்க பண்ண சாதனை. ஆனா இன்னைக்கு நாங்க ஆண்களுக்கு நிகரா 1000 சம்பாதிக்கிறோம். நாங்க சம்பாதிக்கிற காசை அப்படியே குடும்பத்துக்குள்ள போட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே குடும்பத்துல போடுறீங்களா? அப்படியே போட்டுருவோம். எந்த பெண் எடுத்துக்கிட்டாலும் ஒரு துறை இல்ல, பல துறைகள்ல ஒரே நேரத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. எங்களெல்லாம் பார்க்கறதுக்கு தான் ஒரு ரூபம், உள்ளுக்குள்ள பல ரூபங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்தது அது நல்லாவே தெரியுது. ஐயா, அந்த காலனாலே மாமியார் மருமக சண்டை தான் ரொம்ப பிரபலம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை உடஞ்சு போச்சு அவங்க மண்டனை எத்தனை செய்திகள்ல வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சண்டையோட ஸ்பெல்லிங்கே தெரியாது. மண்டே உடைக்கிறது இல்ல, ஆளே உடைக்கிறது. ஐயா, இவங்கெல்லாம் 10 நாள் காணும்னா வீட்டுல ஒருத்தன் தேட மாட்டான். ஆனா எங்களுக்கு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல 8000 ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக்ல 10,000 ஃபாலோவர்ஸ், தும்முனா ரீல்ஸ், தூங்குனா ஸ்டேட்டஸ்னு ஒரு பிரபலமான வாழ்க்கையை தான் நாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தான் வந்தேன். பட்டிமன்றம் வித் பாரதி பாஸ்கர், செல்ஃபி வித் சாலமன் பாப்பையான்னு. ஐயா, அந்த கால பெண்களுக்கு நிர்வாகம் செய்ய திறமை இல்லாமல் இல்லை, நிர்வாகம் செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகளே வழங்கப்படவில்லைங்கிறது தான் உண்மை. காலம் முழுவதும் தகப்பனின் தயவிலும் கணவனின் கருணையிலும் பிள்ளைகளின் பிடியிலும் சிக்கி தனது சுயத்தை இழந்து அடுப்பங்கரையில ஒரு கரப்பான் பூச்சி போல ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் அந்த கால பெண்கள். ஆனா இன்னைக்கு நாங்க அப்படி கிடையாது. எங்களுடைய உலகம் ரொம்ப பெருசு. நாங்கெல்லாம் கேப் கிடைக்கிற இடத்துலலாம் வாய்ப்பு கிடைக்குதான்னு தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆகவே நடுவர் அவர்களே, அந்த கால பெண்கள் நிர்வாகம் செய்யறதுலயும் குடும்பத்தை நடத்துறதுலயும் பெஸ்ட்னு வேணா அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலே பெஸ்டும் நாங்க தான், பீஸ்டும் நாங்க தான் சொல்லி உங்களுடைய தீர்ப்பு என்னும் டிக்கெட்டை எங்கள் பீஸ்ட் குழுவுக்கு வழங்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காலத்து பெண்களை விட இந்த காலத்து பெண்கள் எவ்வளவு திறமையான ஆட்களா இருக்காங்க. அப்ப எவ்வளவு திறமையா தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பார்த்தீங்களா? இந்த தன்னம்பிக்கை அங்க இருக்குமா? வாங்க தாய் கவிதா ஜவஹர் வாங்க. எதிரணியிலிருந்து அந்த பொண்ணு நல்லா பேசினாங்க, ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவங்க சினிமாவில் பாட்டெல்லாம் எழுதுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்ன கவிதையிலே தெரிஞ்சது. காந்தி பிறந்த மண்ணு, நீ நின்று சாப்பிடு பண்ணு, அப்புறமா அள்ளி தின்னு மண்ணு, உனக்கு தெரியுதா கண்ணு, ஏன் பொண்ணு? ஏன்னா இது இந்த கால பொண்ணு இல்ல. அவங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? கோலம் போட தெரியும். என்ன கண்ணு கோலத்தை பத்தி அப்படி சொல்லி போட்டீங்க? கோலம்ங்கிறது சாதாரண விஷயமாங்க? நீங்க சொல்லுங்க, கோலம் என்பது சாதாரண விஷயமா? ஒரு குடும்பத்தின் அழகும் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியும் அந்த கோலத்திலிருந்து தாங்க தொடங்குது. சும்மாருதாயே ஒரு மூங்கில் போட்டு விட்டுருது. இன்னைக்கு எல்லாம் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கு வாட்டுக்கு போயிருதுங்க. இவங்களாம் மாட்டு பொங்கலுக்கு கோலம் வரைஞ்சாங்கன்னா அது மாடுன்னு மாடே நம்ப மாட்டேங்குது. அன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரா இருக்குன்னா அந்த கோலத்துக்கு நடுவுல கொஞ்சம் சாணி வச்சு பூசணி பூ வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க கல்யாண மாலை மோகன் சார் முன்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கு எந்த மாதிரி வரன் வேணும்னா நான் கேட்கிற போதெல்லாம் காசு கொடுக்கணும். அவர் சொல்றாரு, அதுக்கு நீ ஏடிஎம் மிஷினை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கெல்லாம் ஒரு நேரத்துல 9 வேலை செய்யற ஆளுங்க செய்வீங்க, இதுவும் செய்வீங்க, இன்னமும் செய்வீங்க. இதெல்லாம் சுடிதார் போட்ட ஸ்பைடர் மேனா? என்ன கொடுமை! எதையெல்லாம் கேட்கணுங்கிறது நம்ம கால கொடுமை போல. அன்னைக்கு நீங்க ஆண்கள் பெண்களுக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்களாம். அன்னைக்காவது அவங்க நெஜ அல்வா வாங்கி கொடுத்தாங்க. நீங்க குடும்பத்துக்கே அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களேம்மா. அவங்க கொடுத்ததுலே பெரிய அல்வா என்ன தெரியுமா? எங்கள் வருமானத்தை எல்லாம் இந்த குடும்பத்துக்கு வாரி வழங்குகிறோம். என்ன வாரி வழங்குனீங்க? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழகு சாதன பொருட்கள். 1000 கோடி ரூபாய் இந்தியாவில் உள்ள பெண்களை மட்டுமே நம்பி அழகு சாதன பொருட்கள் விற்கப்படுகிறது தெரியுமா? அம்புட்டு உங்களை நம்பிதான்.
அம்புட்டையும் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதுல இன்னொரு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு எங்க மாமியாரோட சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. ஏன்னா வீட்டுல மாமியாரே கிடையாது. அன்னைக்கு பெண்கள் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சின்ன புன்னகையின் மூலமாகவே கடந்து போனார்கள். ஆனா நீங்க ஒண்ணுக்கும் இல்லாத பிரச்சனையை கூட பூதாகரமாக மாற்றுகிறீர்களே. குடும்ப பிரச்சனைய உப்பு சப்புக்கு இல்லாத விஷயம். என்ன மொங்கையா, ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. வருத்தப்படாதேம்மா, அதை உங்களதான் நம்பி இருக்கு. அன்னைக்கு உள்ள பெண்களுக்கு உலகம் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அன்றைய குடும்பம் தான் உலகமாக இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு உலகத்துல நடக்கிற எல்லாம் தெரியும், ஆனா உங்க வீட்டுல நடக்கிற ஒன்றும் தெரியாது. ஒன்றும் இல்லையா, இந்த திருமணத்துல சில ஃபார்மாலிட்டி இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு வரும்போது நீங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு நாளி நிறைய நெல்லை வச்சு அந்த வாசப்படியில பொண்ணுங்க கல்யாணம் ஆகி வரும்போது வலது காலில் லைட்டா தட்டி விட சொல்லுவாங்க. அந்த நெல் வீடு முழுக்க செதறும். என்னன்னா, உன்னுடைய வருகையால் அந்த வீட்டுல உணவும் செல்வமும் நிரம்பி வழியட்டும் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்து பெண்கள் அதை லைட்டா தட்டி விட்டுட்டு வந்தாங்க. சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டில் பார்க்குறேன்யா, நாளில் அவங்க மாமியார் நெல்லை வச்சு தட்டு வாங்குது, ஃபுட்பாலை உதைக்கிற மாதிரி ஒற்றே எத்து சோவத்தில் அடிச்சு ஜன்னல்ல தெரிச்சு மாமியார் காலில் வந்து கட கட கடன்னு சுத்துது. அது மாமியார் அப்படி விறுவிறுத்து போய் பார்க்குது. மருமக கேட்குது, பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இன்னொன்னு சொல்லட்டா, ஒரு முக்கியமான விஷயம். அன்னைக்கு உள்ள பெண்கள் தெருவில் யாராவது அந்நியர்கள் நடமாட்டம் இருந்துச்சுன்னு வைங்க, டக்குன்னு அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணன் தம்பிகிட்ட சொல்லுவாங்க, கணவர்கிட்ட சொல்லுவாங்க, யாரோ ஒரு ஆள் வர்றாருன்னு. ஆனா அந்த அவங்க படிக்காத பெண்களாம். ஆனால் இன்னைக்கு எல்லாம் படித்த பெண்களாக இருக்கிறீர்கள். ஆனா உங்களை ஒருத்தன் வீடியோ எடுத்து மிரட்டுறானா அதை வீட்டிலையும் காவல்துறையிலையும் கூட சொல்ல முடியாத அளவுக்கு பயந்து போய் இருக்கிறீர்களே. இன்னைக்கு பெண்கள் கல்வியில சரஸ்வதியா இருக்கிறாங்க, சம்பாத்தியத்துல லட்சுமியா இருக்காங்க, தைரியத்துல பராசக்தியை எங்கம்மா தொலைச்சிங்க? உங்க பாதுகாப்பையே உங்களால நிர்வகிக்க முடியவில்லை என்றால் குடும்பத்தின் பாதுகாப்பை எப்படி நீங்கள் நிர்வகிப்பீர்கள்? ஐயா ஒண்ணுங்க, அன்னைக்கு திருமணம்லாம் பெற்றோர்கள் தானே பார்த்து முடிச்சு வச்சாங்க. பெற்றோர்கள் பார்த்து வச்ச கணவனை தான் அன்னைக்கு உள்ள பெண்கள் திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா ஒரு பிரிவு இல்லையா, ஒரு பிரிவு இல்லை, ஒரு பிரிவினை இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் நீங்க தான் பாக்குறீங்க, நீங்க தான் செலக்ட் பண்றீங்க, ஏன் நீங்க தான் காதலிச்சும் கல்யாணம் பண்றீங்க. ஒரு வருஷத்துக்குள்ள ஏன் இத்தனை விவாகரத்து? செத்து போச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்க சுயத்தை தொலைத்திருக்கிறீர்கள் என்று. இல்லை சகோதரி, அன்றைய பெண்கள் சுயநலத்தை தொலைத்து விட்டு குடும்ப நலத்துக்காக பாடுபட்டார்கள். அது அடிமைத்தனம் கிடையாது, குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கறதுங்க. என் கணவன் சொல்றான், எங்க மாமியார் சொல்றாங்க, நான் கேட்கிறேன்னா அது அடிமைத்தனம் இல்லை, அந்த அன்புக்கு நான் அடிபணிகிறேன். நான் இருந்தா எப்படிங்க ஒரு குடும்பம் உருப்படும்? கவிக்கோ தான் ஒரு அழகான கவிதை சொன்னார், சிறகை மடக்காத எந்த பறவையும் கூட்டுக்குள் நுழைய முடியாது என்று சொன்னார். நீங்க வெளியில 1000 அறிவாளியா இருங்க, புத்திசாலித்தனமாக இருங்கள், ஆனால் வீடு என்று வரும்போது அன்புக்கு அடிபணிந்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் அந்த குடும்பம் வெளிச்சமாக இருக்கும். அன்றைக்கு பெண்கள் தாங்கள் இருட்டுக்குள் இருந்தாலும் குடும்பத்தை நிர்வகிப்பதில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தின் சுடராக இருந்தார்கள். இன்றைய பெண்களிடம் அது இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடுமையான வாதம், ரொம்ப கடுமை. இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா கொதிச்சு போய், அவங்க எவ்வளவு கொதிச்சிருக்காங்கன்றதுக்கு இப்போ குடிக்கிற தண்ணியே அடையாளம். ரொம்ப ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க. வாங்க. இப்பெல்லாம் சாதாரண போனு ஸ்மார்ட் போனா மாறி போச்சு, சாதாரண காரு ஸ்மார்ட் காரா மாறிடுச்சு, ஒரு கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா வளர்ந்துருச்சு, பரபரப்பான நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியா உருவெடுக்குது. இப்படி எல்லாமே ஸ்மார்ட்டா மாறும்போது நாங்க மாற மாட்டோமா? அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஐயா. முன்னெல்லாம் நாம ஒரு வீட்டுக்கு போனா எந்நேரம் போனாலும் சரி வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே அந்த வீட்டம்மா கிச்சன்ல இருந்து தான் வெளியே வருவாங்க. தன்னோட ஈர கைய முந்தானையில தொடச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்க முகத்துல கொஞ்சம் கறி இல்லைன்னா தோசை மாவு ஒட்டி இருக்கும். இன்னைக்கு நாங்களும் சமைக்கிறோம், அதுக்காக கிச்சன். அது எங்க முகத்துல இருக்குமா?
நீங்க சாம்பார் வச்சீங்க, சாம்பாரா வந்துச்சு. ஐ. இன்னைக்கு நாங்க வைக்கிற குழம்புக்கு ஒரு பேரை வைக்கிறோம். சோறு வைக்க தெரிஞ்சவங்களுக்கு பேரு வைக்க தெரிஞ்சுதா? அதுதாங்க ஐயா எங்களோட டெக்னிக். பெண் விடுதலைக்கு தலைவர்கள் நிறைய பேரு பாடுபட்டதா வரலாறு, வணங்குறோம். ஆனா உண்மையாவே பெண் விடுதலைக்கு காரணமா இருந்தது 3 பேர். மிக்சியை கண்டுபிடிச்சவர், கிரைண்டரை கண்டுபிடிச்சவர், வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சவர். இந்த 3 பேர் இல்லைன்னா பெண் விடுதலையை நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த 3 தெய்வங்கள் இருக்கிற திசை நோக்கி வணங்குறாங்க. ஐயா, ஒரு கம்பெனியில நான் ஹெச்ஆரா இருக்கேன். ஆபீஸ் வேலையை பார்க்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், சமையல் வேலையை பார்க்கணும், நடுவுல படிக்கணும், பேச போனா குறிப்பெடுக்கணும். இவ்வளவு வேலையையும் ஸ்மார்ட்டா திட்டமிட்டு செய்ய முடியுதுன்னா யாரு காரணம்? அந்த 3 தெய்வங்கள் இல்லை. இல்லாட்டி மாங்குன்னு மாவரைக்கவும் துணி துவைக்கவுமே நேரம் சரியா இருக்குமே. எதிரணியில பேசின ராம்குமார் சாரா இருக்கட்டும், கவிதா அக்காவா இருக்கட்டும், கடன் வாங்குறதே ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உலக நாடுகளே கடன் வாங்கி முன்னேறும் போது ஒரு குடும்பம் கடன் வாங்கி முன்னேறக்கூடாதா? எங்க அம்மாக்கள் வீடு வாங்கணும்னு கனவு கண்டுகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாங்க வருஷம் கனவு காண்றோம், அடுத்த வருஷம் வீட வாங்குறோம். இஎம்ஐ இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா? ஒரு குடும்பம்னா அதுல இருக்கிற எல்லாருமே தானே உழைக்கணும். அந்த உழைப்பை நோக்கி இந்த இஎம்ஐ தானே எங்களை தூண்டி விடுது. இந்த சமூகத்துல இருக்கிற சில வசதிகளை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவது இன்றைய பெண்கள் தானே. ஒரு இயக்குனர், அவர் இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கார். ஆனா அவர் தன்னுடைய கனவை அடைவதற்கு முன்னாலேயே திருமணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த இயக்குனர் ஒரு பேட்டி கொடுக்கிற போது சொல்றார், என் வீட்டு வாடகை எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, என் போன் பில் எவ்வளவு வருதுன்னு கூட தெரியாது, எல்லாத்தையுமே என்னுடைய மனைவி தான் பாத்துக்கிறா. அதனால தான் இன்னைக்கு ஒரு இயக்குனரா என்னால ஜெயிக்க முடிஞ்சதுன்னு அவர் பேசுறார். அவர் வேற யாரும் இல்ல, தன்னுடைய 2வது படத்திலேயே பல தேசிய விருதுகளை அள்ளி குவித்த வெற்றிமாறன். அன்றைய பெண்கள் கிட்ட இதை எதிர்பார்க்க முடியுமா? அன்னைக்கு என்ன சொன்னாங்க? அவளுக்கு என்னங்க தெரியும், 4 செவத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு சொன்ன ஹஸ்பண்ட தானே நாம கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு 2 நிமிஷம் இருங்கங்க, வைஃப் கிட்ட கேட்டு சொல்றேன், அவளுக்கு தான் தெரியும்னு சொல்ற காலத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம்னா அதுதானங்க எங்களுடைய புத்திசாலித்தனம். அன்றைய பெண்கள் சிம்னி விளக்கு மாதிரி அவங்க குடும்பத்துக்காக உழைச்சு கருகி போனாங்க. ஆனா அவர்களுடைய வெளிச்சம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுருங்கி கிடந்தது. இன்றைய பெண்கள் எல்இடி பல்பு மாதிரி குறைஞ்ச வாட்ஸ்ல ஸ்மார்ட்டா எரிஞ்சாலும் குடும்பத்துக்கு நிறைய வெளிச்சத்தை கொடுத்து பிரகாசப்படுத்துகிறோம். அதனால் குடும்பத்தை புத்திசாலித்தனமாக நடத்துவது இன்றைய பெண்கள் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்ன போட்டிருக்கா பார்த்தீங்களா? அன்னைக்கு இருந்த பெண்கள் சும்மா ஒரு அகல் விளக்கு மாதிரி, வெளிச்சம் கொடுக்கலன்னு சொல்லலை, வெளிச்சம் கொடுத்தாங்க. ஆனால் அது ஒரு சின்ன ஒரு சுற்று வட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியா? பூரா லைட் எரிஞ்சிச்சுன்னா என்ன லைட் அது? வீடு மட்டும் இல்லை, வாசல் வரைக்கும் போகுது வெளிச்சம். சும்மாவா? சாதாரணமாக அது அடிப்படை என்ன? இன்னைக்கு இருக்கிற பெண்கள் தான் புத்திசாலித்தனம்னா இங்கே தான் இருக்கு. மொத்த கொள்முதல் அதெல்லாம் சில்லற. என்ன செய்ய? உண்மை அதுதானா? வாங்க ராஜா. இப்ப பேசின எல்இடி விளக்குக்கு ஆதரவாளர் நம்ம இருக்காங்களே, நாங்கள் எல்லாரும் எல்இடி பல்பு மாதிரி, ஆனால் இவர்கள் எல்லாரும் சிம்னி விளக்கு. நீங்க அதை அகல் விளக்குன்னு வேற சொன்னீங்க. ஆமா. ஆனா அவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா, எந்த நல்ல காரியத்துக்கும் முதல்ல அதைத்தான் ஏத்துவாங்களே தவிர, நம்ம வீட்டில் ஒரு பூஜை வச்சிருக்கோம், ஒரு எல்இடி பல்பை போட்டிருங்க. எங்க கிடந்துமா வந்தீங்க நீங்க? ஒரு நல்லபடியா புத்திசாலித்தனமா குடும்பம் நடத்துறவங்கன்னு பேச வேண்டிய ஆளு, நாங்க என்ன வைக்கிறோம்னே எங்களுக்கு தெரியாது, முதல்ல சமைச்சிருவோம் அப்புறம் பேர் வைப்போம். நீங்களாம் பிள்ளைகளுக்கு தானுங்க பேர் வச்சு அந்த காலத்துல பார்த்துருக்கீங்க. இவங்க தினசரி சமைக்கிறதுக்கே பேர் வைக்கிறாங்க. எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்க. ஏமா இதை பேசுறதுக்கு அந்த அவங்க வேற பக்கத்துல
சார் என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா. இந்த பெண் விடுதலை அப்படின்றது எனக்கு தெரிய ராஜாராம் மோகன் ராய், மகாகவி பாரதி அவங்களால வந்ததுன்னு நினைச்சேன். மிக்ஸி கண்டுபிடிச்சவனால வந்ததுன்னு. மிக்ஸி கிரைண்டர் 3 தெய்வமா. நீங்க அனுகிரகா வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கிரைண்டரை வச்சு அதுக்கு சந்தனம் எல்லாம் தெளிச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு மணி அடிப்பாங்க. அங்க வேற தெய்வம் தேவையில்லை. ஏம்மா என்னம்மா இது, குடும்பம் நடத்த சொன்னா கூத்து ஏதோ வேடிக்கை பண்றீங்க. அப்புறம் இன்னொன்னு, உலக நாடுகளே கடன் வாங்குகிறது. இலங்கைக்கு போயிட்டு வந்தீங்களா? ஒரு டீ 100 ரூபான்னு அந்த ஊர்ல சொல்றான். காரணம் தேவையில்லாமல் கடன் வாங்கியது. எப்படி கடன் வாங்குவது சரியா இருக்கும்ன்றீங்க? நாங்கள் காரை வாங்குவோம், இஎம்ஐ கட்டுவோம். பெட்ரோல் யார் போடுவா? காரை வாங்கி இஎம்ஐ கட்டி தெருவிலே நிறுத்தி வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். இதுதான் இன்றைக்கும் அன்றைக்கும் இருக்கிற வித்தியாசம். அன்றைக்கு சேமித்து செலவு செய்தார்கள், இன்றைக்கு செலவழித்து விட்டு திண்டாடுகிறார்கள். அதுதான் இன்றைய பெண்கள். அந்த பொண்ணு அந்த இருக்காங்களே, உங்க பையில் இருக்கிற அத்தனை பணத்தையும் எங்களிடம் கொடுத்து விடுங்கள், நான் உங்களுக்கு 10 ரூபாய் தருகிறேன், அதை வைத்துக்கொண்டு பள்ளிக்கரணைக்கு போங்கள். ஏன் வேற எங்கேயும் போகக்கூடாதா? இதெல்லாம் என்னன்றீங்க? கவர்மெண்ட் பெண்களுக்கு ஃப்ரீயா பஸ்ல விட்டுருச்சு இல்லையா? அதை சொல்லி காட்டுறாங்களாமா. நாங்க எங்க வேணாலும் ஃப்ரீயா போவோம், நீ ரூபாயெல்லாம் கொடுத்துரு, இந்த 10 ரூபாயை வச்சுட்டு அப்படியே பரதேசிய போ. எங்கம்மா நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க? பஸ்ல ஏறினா உங்களுக்கு ஃப்ரீ, அப்புறம் காலேஜ் போனீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குது கவர்மெண்ட். இவ்வளவு வசதிகள் இருந்து கொண்டு நீங்கள் புத்திசாலிகளாக நிரூபிக்க முயற்சி செய்கிறீர்கள். எந்த வசதியும் இல்லாமல் ஒரு காலத்தில் படிச்சாங்களே, மேல வந்தாங்களே. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மூத்த மருமகளா ஒரு வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் 5 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா தன்னை பத்தி வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. 5 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் அவர் தான் செஞ்சார், அவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு தெரியும் அத்தனைக்கு பின்னாடியும் அவள் தான் இருந்தாள். என்ன இன்றைய பெண்கள் நீங்க மேக்கப்லாம் அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது, ஆனா அது தேவைதான். இந்த காலத்துக்கு மேக்கப் போடுங்க, என்ன வேணாலும் போடுங்க. ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஏமா டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றீங்க? பொண்ணு சார், அது வேற யார் ஆடினாலும் பரவாயில்ல. அந்த காலத்துல மாப்பிள்ளை அழைப்புன்னு வச்சிருந்தா, அப்ப பொண்ணே ஆடிக்கிட்டு வருது, பையன் பயந்து கிடக்கான், நடுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு யாராவது விருந்தினர்னு வந்துட்டாங்கன்னு வைங்க, இன்றைய பெண்கள் படுகிற பாடு பார்த்துருக்கீங்களா? ஆனா முன்னாடி ஒண்ணுமே இருக்காது அந்த வீட்டில். 2 வாழைக்காயை வச்சு 8 பேருக்கு பஜ்ஜி போட்டு கொடுத்துரும் அந்த அம்மா. 2 வாழைக்காய், அது என்ன சைஸ்னே தெரியாது அப்படி. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இல்லை என்ற சொல்லை இல்லாமல் ஆக்கியவர்கள் அந்த காலத்து பெண்கள், இருந்தும் இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த காலத்து பெண்கள். அன்றைய பெண்கள் செய்த அளவு இன்றைய பெண்கள் செய்வது குறைவுன்னு தோணுது. வழக்கம் போல இன்றைய பெண் பாரதி பாஸ்கர் அவர்கள் எதிர்த்து சொல்லுவார். உண்மை என்ன என்பதை அவரவர் யோசித்து பாருங்கள். அன்றைய பெண்களால் தான் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீர்கள். இன்றைய பெண்களை பற்றி வரும் காலம் சொல்லட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அன்றைக்கு இருந்த பெண்கள் செய்த தியாகங்களை பற்றி, அவர்களுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு, அந்த வெளிச்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய சில குறைகளையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். அங்க பாரதி ஆப்பா. நடுவர் அவர்களே, இன்றைய பெண்கள் எதுக்குமே பயனில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிட்டு நடிகருமான பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். ராஜா சார் சொல்றாரு, விட்டு கொடுத்தால் தான் குடும்பம் நடக்கும் என்று தெரிந்தவர்கள் அந்த கால பெண்கள். உண்மைதான், விட்டு கொடுத்தார்கள், அவர்கள் அதிகமாக விட்டு கொடுத்தார்கள். இன்றைக்கு குடும்பம் நடத்துகிற பெண்கள் அந்த அளவு விட்டு கொடுக்கவில்லை. என்ன சார் தப்பு அதுல? நீங்க விட்டு கொடுத்தார்கள்னு சொல்லுகிறீர்களே, அந்த பெண்களினுடைய வாழ்க்கை ஒரு பிளாஷ்பேக், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார்.
ஐயா நான் சென்னை திருவல்லிக்கேணியில் பிறந்து வளர்ந்தேன் ஐயா. நிறைய வீடுகள் ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கும். மனைவியை இழுத்து போட்டு நடுத்தெருவில் அடிக்காத கணவர்கள் அன்றைக்கு மிக மிக குறைவு. கண்ணால பார்த்திருக்கேன். பச்சை பிள்ளையா இருந்த போது அம்மா என்ன செய்யும், அடிச்சு முடிச்ச பிறகு எந்திரிச்சு தலையை கட்டிக்கிட்டு புடவை முந்தானையால அந்த ரத்தத்தை தொடச்சுக்கிட்டு அதே கையை எடுத்து சாம்பாரை வச்சு அந்த ஆளுக்கு சாப்பாடு போடுங்க. இந்த பெண்கள் தானே அன்றைக்கு இருந்தார்கள். இதை நீங்க மறுக்க முடியுமா? இத சார் அடிக்காத வீட்டுல கூட எவ்வளவு வசவு வார்த்தைகள் சார், எவ்வளவு திட்டு, எவ்வளவு கெட்ட வார்த்தைகள். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தேவதையாக தெய்வமாக ஒரு பெண் இருந்துக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்குல்ல. அதை எதிர்த்து குரல் கேட்டால் நீங்கள் எல்லாம் குடும்பத்தை சரியா நடத்தலன்னு சொல்லுவதற்கு அந்த அணியிலிருந்து 3 பேர். அன்றைய பெண்களில் பயம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று நீங்கள் 3 பேர் சொல்லுங்க எனக்கு. பயம் மனசுல இருக்கிற போது புத்திசாலித்தனம் எப்படி சார் வேலை செய்யும்? அச்சம் ஒன்றையே ஆடையாக அணிந்து கொண்டு வாழ்ந்த அந்த பெண்கள் புத்திசாலித்தனமாகவும் இருந்தார்கள் என்று சொல்லுவதற்கு இந்த 3 பேருக்கும் எவ்வளவு கற்பனை வேண்டியிருக்கும்ல. ராஜா சார் பேசும்போது சொன்ன தாலியை போட்டுக்க மாட்டாங்களாமா. ஏன்? தாலியை அப்பப்போ அடகு வைக்கணுமா, அண்டா குண்டாவா அடகு வைக்கணுமா. சார் உங்க அணியில நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பேசின கவிதா சொன்னாங்க அன்றைக்கு கடனே வாங்கியதில்லை என்று கவிதா சொன்னார்கள். நீங்க சொல்றீங்க அண்டாவையும் குண்டாவையும் தாலியையும் அடகு வச்சாங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு வீடு, அது ஒரு வீடு. நான் கேட்கிறேன், அன்றைய பெண்கள் கடனே வாங்கினது இல்லையாமா? இவங்க இஎம்ஐ கட்டுறாங்கன்னா பேங்க்ல கௌரவமா தேடி கடன் கொடுத்த பிறகு இஎம்ஐ நாங்க கட்டுறாங்க. இது அன்றைக்கு பெண்கள் எப்படி கடன் வாங்கினாங்க தெரியுமா? அரிசி கொடுங்க, கொஞ்சம் சக்கரை கொடுங்க, லேசா காப்பி தூள் கொடுங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. என்ன சார், என்ன வாழ்க்கை அது? இன்றைக்கு அந்த நிலையில் பெண்கள் இல்லை. ஏன் தெரியுமா? அவளே சம்பாதிக்கிறாள், அவளாலும் அந்த குடும்பத்துக்கு கை கொடுக்க முடியும் என்பது நல்ல விஷயமா உங்களுக்கு படலையா? அவள் குடும்பத்தை புத்திசாலித்தனமாக நடத்தவில்லையா? ராம்குமார் சொன்னார், மேடம் உங்களை டிவியில பார்த்து தான் நான் வளர்ந்தேன், ஏன் என்ன டிவியில பார்க்கலன்னா நீங்க வளர்ந்துருக்க மாட்டீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு வயசாயிருச்சாமா, அவர் சொல்லி காட்டுறாராமா. அத கவிதா கோலம் போட வராது போல இருக்கு. இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது. அந்த கோலம் போடுறதை பத்தி சொன்னோன்னு சுறுசுறுன்னு கோவம் வந்துருச்சு. அதுக்கு நீங்கள் வீட்டு வாசலில் அன்றைக்கு எப்படி கோலம் போட்டார்கள்? மாட்டை அப்படி தத்ரூபமா வரைஞ்சாங்க. வீட்டு வாசல்களில் போடப்படுகிற கோலங்களின் கோடுகளுக்கு நடுவில் புள்ளிகள் சிக்கி கிடப்பது போல அன்றைக்கு வீடுகளின் சமையல் அறைக்குள் பெண்கள் சிக்கி கிடந்தார்கள். உங்க பாட்டி சமையல் பண்ண சமையல் அறையில இன்னைக்கு உங்களால சமைக்க முடியுமா கவிதா? அந்த சமையல் ரூம்ல என்னைக்காவது பல்பு எரிஞ்சிருக்கா? நீங்க எல்இடி விளக்க பற்றி அவ்வளவு குறைவா சொன்னீங்களே. அந்த இருண்ட சமையல் அறைகளில் பாத்திரத்தை கழுவுகிற தண்ணீரும் அந்த சமையல் ரூம்லயே ஓடும். அதுலயே நின்னு 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 காலில் பித்த வெடிப்பு இல்லாத ஒரு பெண்ணை கூட உங்களுக்கு அன்றைக்கு பார்த்திருக்க முடியாது. ராஜா சொல்றான், அவள் விட்டு கொடுப்பாள், தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டா. இவர்கள் தியாகம் செய்தவர்களா? ஆம் தியாகம் செய்தவர்கள். இவர்கள் அன்பானவர்களா? ஆம் இவர்கள் அன்பானவர்கள். இவர்கள் புத்திசாலிகளா? இல்லை என்று நான் சொல்ல துணி. சார் தனக்குன்னு எதையுமே வச்சுக்காம பிள்ளைகளுக்கு சோறு போட்டுக்கிட்டே இருக்கா ஒரு பொண்ணு. அவ எப்படி சமாளிப்பா? 5 பேர் சாப்பிடணும் ஐயா, சோறு 4 பேருக்கு தான் இருக்கு. இவர்கள் சொல்லுகிற அந்த அன்புருவான அன்னையர்கள் அன்றைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எங்க வீட்டுல அப்படிதான் செஞ்சாங்க, அவர்களை வணங்குகிறோம். ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? தங்களினுடைய பசியை, தங்களினுடைய உடல் நிலையை அடமானம் வைத்து மற்றவர்களுக்காக அந்த சோற்றை கொடுத்தார்கள். 1 நாள் 2 நாள் இல்லை சார், இதை வாழ்க்கை முழுக்க செஞ்சா அந்த பெண்ணினுடைய உடல் நலம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது சொல்லுங்க நீங்க. அவ என்ன செய்யணும்? சாப்பாடு குறைவா இருக்குப்பா, நம்ம 5 பேர் சாப்பிடணும், நம்ம கொஞ்சம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க, அப்ப நானும் சாப்பிட முடியும் என்று சொல்லியிருந்தால் அவள் புத்திசாலி. இன்றைய பெண் அதை செய்வாள். ஒரு சுமையை 5 பேர் சுமக்கிற போது எளிதா, மொத்த சுமையையும் ஒரு பெண் மாத்திரமே சுமந்து கொண்டிருந்தால் அது எளிதா? அன்றைய பெண் மொத்த சுமையையும் தான் மாத்திரம்தான் சுமந்தாள். இதுதான் அவள் செய்த பிழை. ஐயா நான் ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஐயா கவிதா கேட்டாங்க, தைரியலட்சுமி இன்னைக்கு இல்லையா? அப்படியா, இன்னைக்கு தைரியலட்சுமி இல்லையா? சரி செய்தித்தாளை படிங்கப்பா, சன் நியூஸையாவது பாருங்க. கல்யாண நிச்சயம் இருக்குங்க ஐயா, கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. மணவரைக்கு பெண் மேடையிலே உட்காந்துட்டா. பக்கத்துல மாப்பிள்ளை பார்த்தா ஃபுல் டைட்ல இருக்கான், ஃபுல் மப்பு.
திருமணம் செய்து வைக்க வந்த அந்த பூசாரி யாரு, பொண்ணு யாருன்னு கூட தெரியாத அளவு மப்பில் இருக்கான். இது நேற்றைய திருமணத்தில் நடந்தது. அந்த பெண் என்ன செய்திருப்பார் கவிதா, சொல்லுங்க நீங்க? கண்ணுல கண்ணீரோடு அதை அப்படியே துடைத்து கொண்டு அடக்கி கொண்டு, கல்லானாலும் கணவன், போதையானாலும் புருஷன், இப்படி செய்வது அந்த குடும்பத்துக்கு நல்லதல்ல. ஆனா இன்றைய பெண் என்ன செய்தா, பார்த்தா இவன் கல்யாண தண்ணிக்கே தண்ணி அடிச்சுட்டு வர ஆளு மத்த நாள் எப்படி இருப்பான், நிறுத்தியா கல்யாணத்தை? உடனே எல்லாரும் வழக்கம் போல் மணமேடையிலிருந்து ஒரு பெண் எழுந்திருக்க கூடாது, போய இன்னொரு மணமேடையில் உட்காந்துட்டு போற, இது என்ன பெரிய விஷயமா? அதோட நிறுத்தல அந்த பொண்ணு. பையனையும் ஃப்ரெண்ட்ஸையும் ரூம்ல போட்டு பூட்டிட்டா. வரதட்சணை திருப்பி கொடுத்தா தான் வெளியில விடுவேன். அவங்க வரதட்சணை திருப்பி கொடுத்த பிறகு பார்த்தா அதுக்குள்ள சமையல்காரங்கெல்லாம் சோறு செஞ்சு முடிச்சுட்டாங்க. சரி, சோறு வேஸ்டா போவானேன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாயா. அவளுடைய தைரியம் அவளுடைய தகப்பனின் குடும்பத்தை காத்தது. இல்லாட்ட இந்த மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வாழ்நாள் முழுக்க அந்த தகப்பன் கப்பம் கட்டி இருப்பான். அவளுடைய தைரியம் அந்த குடும்பத்தை காத்ததா இல்லை. இவள் தானே தைரியலட்சுமி. என்ன பேசுறீங்க நீங்க? இன்றைக்கு பெண்ணுக்கு கல்வி இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது, சமூகம் மாறி இருக்கிறது. இந்த பெண்கள் தான் நாளைய உலகத்தை உருவாக்க போகிறார்கள். கவிதா சொல்றாங்க, வீட்டு வாசல்ல பூவோட ஒரு கோலத்தை போட்டா உள்ள ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரா இருக்குன்னு. இது ஒரு பாராட்டத்தக்க நிலையா? வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்காங்க, அந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணுகிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்களா அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் யாராவது? அவள் சம்மதம் இல்லாமல் தானே திருமணம் நடக்கும். நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோன்னு மகாகவி பாரதி சொன்னால், அன்றைய சமூகம் அப்படி இருந்தது. நாய்கள் போல, மாடுகள் போல பெண்கள் வாழ்ந்த போது அவர்களுக்கு புத்திசாலித்தனம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு உரிமை பெற்றவர்களால், கல்வி அறிவு பெற்றவர்களாக, பொருளாதார சுயச்சார்பு கொண்டவர்களாக நிற்கிற பெண்களினால் அவர்களும் முன்னேறுகிறார்கள், அவர்கள் குடும்பமும் முன்னேறுகிறது. நன்றி, வணக்கம். ரெண்டு கட்சியினுடைய வாதங்களையும் கேட்ட பிற்பாடு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அன்றைய பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் மிகுதி, அவர்கள் உலகம் வேற. இன்றைய பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் குறைவு, இவர்கள் உலகம் வேற. குறிப்பா சொல்ல போறதா இருந்தா, பெண்ணு பிறக்கிறதே அபசகுனமாக கருதின காலம் அந்த காலம். உங்களை பிள்ளையா என்னமோ ஒன்று சாப்பிட்ட மாதிரி இருப்பான், அந்த காலம் அது. இன்னைக்கு அப்படி இல்லை. பெண்ணோ ஆணோ எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ காலம் மாறி போயிருக்கு, ஒரு வித்தியாசம் வந்துடுச்சு. அன்றைக்கு இருந்த பெண்கள்லாம் அதிகம் படிப்பு கிடையாது. அன்றைக்கு பள்ளிக்கூடங்களும் உங்களுக்கு குறைச்சல், படிப்பும் குறைச்சல். இன்றைக்கு பெண்கள் கண்டிப்பாக படித்து ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வந்தாச்சு. அன்னைக்கு பெண்களை எப்படி பிடிச்சாங்க? சொந்தத்தில் மாப்பிள்ளை, அவ விருப்பத்தை கேட்டா செஞ்சாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பொண்ணுடைய விருப்பத்தை கேட்டுன்னு இல்லை, இதுதான் கொட்டுறா, மேலத்தை கொட்டுறா, அடா 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 ஓடு, அந்த மட்டும் ஓடு. நீங்க அப்படி இல்லை. பொண்ணை கேட்கணும், பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, அவளுடைய விருப்பம் என்ன. அவன் சொல்றான் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா முடியாது. இப்ப எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ரெண்டு வேறுபட்ட உலகம். அது ஒரு யுகம், இது ஒரு உலகம். அப்படின்னா எப்படிங்க இதை எப்படிங்க கணக்கு பார்க்கறது? அன்னைக்கு இருந்த இந்த பெண்கள் இருக்காங்களே, குடும்பத்துக்குள் தங்களை கரைத்து கொண்டு தெய்வமாக எழுந்தார்கள், தெய்வமாக எழுந்தார்கள். ஆனால் இன்றைய பெண்கள் தங்களுக்குள் குடும்பத்தை கரைத்து கொண்டு, தங்களுக்குள் குடும்பத்தை கரைத்து கொண்டு புத்திசாலிகளாக நிற்கிறார்கள். என்னைய இவங்களா புத்திசாலி, இவங்களா புத்திசாலின்னு கேட்டோம் அப்படின்னா, புத்திசாலித்தனம் இருக்கிறதே அது சில வேளைகளில் சுயநலம் பார்க்கும். அதை கார அறிவு என்று சொல்லுவான் திருவள்ளுவன். கொஞ்சம் அதுக்கு அக்கி அகன்ற அறிவு, ஆனாலும் அதுக்கு ஒரு சுயநலத்துக்குள்ள நிற்கும். இந்த அறிவு கொஞ்சம் சுயநலத்துக்குள்ள நிற்கிறது. இவளிடத்தில் அறிவு இல்லை என்று சொல்லலை நான், அறிவு இருந்தது. ஆனாலும் அதை விட அவளுக்குள் ஒரு தெய்வீகம் நின்றது. அதனால அவளை அறிவாளி என்று சொல்லுவதை விட
நான் அவளை தெய்வமாகத்தான் பார்க்கிறேன் அன்றைய பெண்ணை. இந்த பெண்கள் புத்திசாலிகள். ஏன்? தங்களை சுற்றி எல்லாம் ஆட வேண்டும். இவங்க நடுவில் நிற்கிறாங்க, இவர்களை சுற்றி எல்லா ஆட்டமும் ஆட வேண்டும். அவர்கள் சொன்னால் கதை நடக்கும், அவர்கள் நிறுத்தினா நின்று போயிடும். அப்படின்னா இவர்களுடையது அறிவு, அவர்களுடையது தெய்வீகம் என்று சொல்லி, பெரியோர்களே, உங்களுக்கு தெய்வீகம் பிடித்திருந்தால் தெய்வத்தை தொழுங்கள், அறிவு பிடித்திருந்தால் உங்களுடைய இல்லங்களிலே மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று சொல்லி, இன்றைய பெண்கள் தான் குடும்பத்தை நடத்துவதில் நேற்றைய பெண்களை விட புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். தலைப்பும் இதுதான். ஆனால் அவர்கள் தெய்வமாக இருக்கிறவர்களை நான் தொழுகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.